எந்த இது சொன்னீங்களோ அது போகிறேன் நான். எனக்கு தெரியாது. நம்ம இது போடுமான்னா நான் போட போகிறேன். மெஜாரிட்டி எப்பவுமே திமுக தான் இங்கே வருவாங்க. திமுக தான் வருவாங்க. நமக்கு நிரந்தரமாக யார் வந்து அமர்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட வேண்டியதான். போட்டு கையை எதுக்குமே சாமி கும்பிடுறாங்க. அதோட சரி ஜெயிச்சிட்டேன்னா வர மாட்டாங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஸோ இங்கே மக்கள் ஆதரவு யாருக்கு போக போகுது அப்படின்றது தான் மக்கள்கிட்ட கேட்டு டேரெக்டாக தெரிஞ்சு போகிறோம். விக்கிரவாண்டியில் இருக்க தொகுதியில் இருக்க மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தொகுதியில் இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றதையும், எது நடந்தால் இன்னும் பெட்டர் அப்படின்றதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களோட ஆதரவு கொடுப்பீங்க, அது என்ன ரீசனுக்காக இந்த ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்க போகிறோம். தேமுதிக இந்த போட்டியில் கலந்துக்கல. அதே மாதிரி அதிமுக அவங்களும் கலந்துக்கல. அண்ட் சுயேட்சை வேட்பாளர்கள் அண்ட் திமுக, பாமக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாம் தமிழர் கட்சி போட்டிடுறாங்க. ஸோ இதில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையான கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இந்த இடத்துல உங்களை பொறுத்தளவு மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் விக்கிரவாண்டி தொகுதியில் இத்தனை வருஷம் நீங்கள் இருந்திருப்பீங்கல்ல, இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்க இதுவரையும் ஒரு நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க உங்களுடைய கணிப்பு? இது வரைக்கும் எங்கள் ஊரில் நிறைய தலைவர் வந்துக்கிறாங்க. சரி. 2 பொம்பளை தலைவர் வந்துக்கிறாங்க, 2 ஆம்பளை தலைவர் வந்துக்கிறாங்க. அது வரைக்கும் தான் நடந்துக்கிட்டு. எப்பவுமே ஆளுங்கட்சி சார் வரும். எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். எந்த கட்சி ஆளுங்கட்சி தான் அந்த கட்சியில் பை எலெக்ஷன் வந்துடும். எந்த இது சொன்னீங்களோ அது போகிறேன் நான். எனக்கு தெரியாது. நம்ம இது போடுமான்னா நான் போட போகிறேன். இதை போடுமான்னு சொன்னால் நீங்கள் ஆமாம், அந்த ரேஞ்சில் தான் இருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, இந்த இவங்களுக்கு போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நம்மளுக்கு அட்லீஸ்ட் அது பார்ப்பாங்க. இல்லை நம்ம எது நினைக்க மாட்டேன் நான். சரி, அது எது போட்டு சொல்கிறாங்களா நம்ம அதில் போட்டு வருவோம். வீட்டில் அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி போட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ திமுக திருப்பி போன வாட்டி வந்தாங்க, இப்போ இடைத்தேர்தல் வருது. உங்களுடைய ஆதரவு யாருக்கு, எதனால ஆதரவு தரீங்க? எங்களுக்கு நல்லது செய்யறவங்களுக்கு தான் செய்ய போகிறோம். செய்யாதவங்களுக்கு இல்லை. செய்யாதவங்களுக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி யார் ஜெயிச்சாலும் என்ன செய்கிறாங்க சொல்லுவோம். ஒன்றும் செய்யலை. செய்யலை. ஏன்னா புதுசாக நின்னாங்கன்னா அவங்களுக்கு போடலாம். புதுசாக நின்னா ஆமாம், புதுசாக செய்கிறவங்க எப்படி செய்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நினைக்கிறோம். இருக்கிற கட்சியிலே இருந்தா இல்லை புதுசாக தான் கட்சி? புதுசாக தான் கட்சி இருக்குது. புதுசாக நிற்கிது. விக்கிரவாண்டி தொகுதியில் புதுசாக நிற்கிறவங்க இப்போ கட்சி நிறைய இருக்குது. அனைத்து கட்சிக்குது. தமாக இது இப்போ நிறைய கட்சிக்குது. ஏடிஎம்குது. ஏடிஎம்மா நிற்கல. சூரியங்குது. சூரியன் இன்னும் கட்சி பல கட்சியெலாம் இருக்குது. பன்னீர் கட்சி இருக்குது. அப்புறம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது அவங்களும் நிற்கல. 2026 நிற்கிறாப்புல. ஆமாம், நிற்கிறாங்க. ஓகே. அவங்க அந்த கட்சி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. எங்கே வரலையே. விஜயகாந்த் எங்கே அவர் ரொம்ப வரல. நிறைய பேர் சேர்ந்து அதான் நினைக்கிறாங்க, வர நல்லது செய்வேன்னு. வரல, ஒன்றும் செய்யலை. ஒன்றும் நல்லது செய்யலை. விஜயகாந்த் அவர்களோட நல்லா கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு. விஜய் அவர்கள் வந்தா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. சரிங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இது மட்டும் வேண்டாம், இனிமே வர்றவங்க இதை செய்யலாம் அப்படின்னா எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இது வேண்டாம், இது மட்டும் வேணாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் என்னை பொறுத்த வரைக்கும் வேலை வைப்போ 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் வைக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம் முடிச்சிடுறோம். அடுத்த எக்ஸாம் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ முக ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்தால் டெட்டை தூக்கிறோன்னு சொன்னாங்க. டெட்டு வச்சா கூட பரவாயில்ல, ஒரு எக்ஸாம் கூட எங்களை விட்டா பரவாயில்ல. அப்புறம் டெட்டு வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கு என்னது பணியாக சேர்த்து மேஜர் சப்ஜெக்ட் வச்சு அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க. இவ்வளோத்தையும் தாண்டி நாங்கள் குடும்ப பெண்கள்லாம் இருக்கிறோம். நாங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும், இந்த எக்ஸாம் வைக்கிறதும் நாங்கள் படித்து இதையும் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் ஒரு இதுனா எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் இந்த டெட்டோட இந்த ஒரு எக்ஸாமோட விட்டா எங்களுக்கு பரவாயில்ல. 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் தேவை. அது மட்டும் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல விக்கிரவாண்டி தொகுதியில் இப்போ பை எலெக்ஷன் வரப்போகுது. ஓகேங்களா? ஆல்ரெடி திமுக இருந்தவங்க ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி ஏடிஎம்கே போட்டியிடலை. அண்ட் பார்த்தீங்கன்னா தேமுதிக போட்டியிடலை. இந்த 3 கட்சிக்கு தான் பெரும்பான்மையாக சீமான் அவர்கள் கட்சியும் இந்த திமுக இருக்குது, பாமக இருக்குது. யார் இந்த இடத்துல கொஞ்சம் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு? மெஜாரிட்டி எப்பவுமே திமுக தான் இங்கே வருவாங்க. மெஜாரிட்டி திமுக தான் வருவாங்க. அது இப்போ பார்த்து தான் போடுவாங்க ஓட்டு. திரும்ப 4 பேர் நிற்கிறது, 3 பேர் 4 பேர். அவங்க எப்படி மாவத்தை பார்த்து சரி செய்வாங்களா இல்லையான்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே. பெரும்பான்மைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி போன வாட்டி ஜெயிச்சவங்களே இந்த வாட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்களா?
சொல்லிக்க முடியாது. சொல்லிக்க முடியாது. ஆமாம் மக்கள் கருத்து தான். ஆமாம், மக்கள் கருத்து தான். புதுசாக நிற்கிறவங்க கூட போட்டு ஜெயிச்சு வச்சுருவாங்க. சரி. இப்போ வந்து நாங்கள் திமுகவுக்கு தான் போடுவோம். திமுக தான் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த 100 நாள் அந்த வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும், திருப்பி கிடைச்சா நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அரிசி 7 மேலே இருக்கிறவங்களுக்கு ம். அரிசி போடுறாங்க, ம். சக்கரை போடுறாங்க, தோரம்பயிறு போடுறாங்க. நம்ம சொல்ல முடியாதுங்க நிலவரமா, யார் செய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. யார் வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். நமக்கு நிகராக யார் வந்து என்ன செய்கிறாங்களோ, ம். எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் செய்ய முடியும். ம், ம். சும்மா நீ வந்து அங்கே கூட்டுக்கிட்டு இங்கே கூட்டிட்டு அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியெல்லாம் உனக்கு வருது வரலன்றது பிரச்சனை கிடையாது. ம், ம். நமக்கு நிரந்தரமாக ம். யார் வந்து அமர்றாங்களோ ம். அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட வேண்டியதுதான். ம். நிரந்தரமா யார் இருக்காங்களோ நிரந்தரமா இருக்கவங்களுக்கு ஓட்டு ஓட்டு போடுவீங்க போட வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆமாம். சொல்லுங்க. இவங்க தான் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ம், 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 ம். இருக்கிற நிலவரத்துக்கு வந்த அன்னைக்கு தான். வந்தவங்க தான் தெரியும். ஆமாம். வராங்க, அவங்க பாதத்தை தொட்டு ஓட்டு போடுவாங்க. நான் வந்து செய்கிறேன்னாங்க. 2வது திரும்பி பார்க்க மாட்டாங்க ஜெயிச்ச உடனே. அது தோற்று கட்சிக்கு தான் வந்து நினச்சி பார்க்குறாங்க. எத்தனை வாட்டி நீங்க இது வரையும் ஓட்டு போட்டுருப்பீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் போகிறோம். 30 வருஷம் இப்படி தான் இருக்குது. ஓகே, 30 வருஷமும் ஓட்டு போட்டுமே வர்றாங்க. ஓட்டு கேட்கறப்ப மட்டும் அது அப்போ மட்டும் வர்றாங்க, போட்டு கையை எதுக்குமே சாமி கிமின்றாங்க. அதோட சரி, ம். ஜெயிச்சிட்டேன்னா வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் தேடி போகணுமா? நாம் தேடி போகணும், திரும்பி பார்க்க மாட்டாங்க. ம். போய் நின்று கிடக்கணும் வாசிப்பு இல்லை. ம். எல்லாம் போயிட்டு இருக்கிறாரு, திரும்பி பார்த்துட்டு வந்துடணும். லாஸ்டா ஒரு இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும். தோல்வி கட்சிக்காரர் போய் பார்த்தா அவங்க மதியேறி கொடுத்து அவங்க உட்கார வச்சு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ம். அவங்க பரவாயில்ல. ம். ஜெயிச்சிங்க தான் ரொம்ப ஜெயிச்சிட்டாங்க, ரொம்ப இதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே முடியறது இல்லை. அதுக்கு பார்த்து அவங்களாம் பார்க்குறோம்னா சட்டசபை இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க சொல்லிவிடுவாங்க. ம். வர மாட்டாங்க, திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் கழிச்சு தான் பார்க்குறீங்க. அது இந்த எலெக்ஷன் டைம் வரும்போது தான். அப்போ தான் அப்போ ஜெயிச்சிரு ஒரு கேட்டு கேட்க அந்த டைமில் வந்தாலும் சேனா பாய்க்குள்ளே புலம்பி திட்டுவாங்க. வந்துட்டான் பாரு ஓட்டு கேட்கணும். அதேதான். இதை தாண்டி ஆனால் வெளியில சொல்ல முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அது இருக்கும். ஆமாம், வெளியே சொல்லணும். பின்ன வர்றாங்களே, இதை வந்து போகிறாங்களே என்ன எல்லாம் வந்து இங்கே ஏரியாக்குள்ளெல்லாம் செஞ்சு தராங்க. எல்லாம் செஞ்சு போகிறாங்களே. எல்லாருமே அப்படி குத்துற முடியாது. இப்போ எங்கள் வீட்டில் 4 வந்து இருக்குதுன்னா 4ல் நீ ஒருத்தருக்கு போடுறேன்னா ஒருத்தருக்கு போடுறேன், ஒருத்தருக்கு போடுறேன் அப்படி தான் சொல்லணும். எல்லாம் ஆனவங்க தான், எல்லாம் பணத்தை கொட்டி செலவு பண்ணுறவங்க தான், சும்மாக்கமாக கிடையாது. ஆகையினால நம்ம எங்கள் வீட்டில் 4 சீட்டு இருக்குது. 4 சீட்டில் ஒரு சீட் அங்கே போடும், ஒரு சீட் அங்கே போடும், ஒரு சீட் அங்கே போடும். இந்த விக்கிரபாண்டி தொகுதியில் ஏதாவது ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும். திருவண்ணி தொகுதியில் இன்னும் எதுவுமே இந்த மாதிரி இங்கே செஞ்சது கிடையாது. நாங்களும் எவ்வளோ மனு கொடுத்து பார்த்து செஞ்சு பார்த்துட்டோம். இந்த பஸ்ஸு நிற்கிறது கூட ஏற்பாடு பண்ணி போயிட்டோம். பொன்முடி வந்த ஒரு டைமு நான் பஸ்ஸு நிறுத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணார். அதான் எங்களுக்கு ஏரி வேலை கொடுத்தா நல்லது. இந்த செஞ்சுட்டு விழுப்புரம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா லைட் வசதி நைட்டில் வந்து ரொம்ப இருட்டலாக இருக்கும், லைட் வசதி இருக்காது. அதேமாதிரி இந்த கல்யாணம் அனந்தபுரம் கோட் ரோட்லேருந்து அனந்தபுரம் வரைக்குமே லைட் இருக்காது. நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் பயத்தோடு தான் போகிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து 2 பக்கம் வயல் இதனால பாம்பு கிராஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். இந்த லைட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா பெட்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், பெட்ரு தான், அது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இங்கே வந்து 1 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டுவேன்னு சொல்லிக்கிறாங்களாம். ஆனால் பஸ் ஸ்டாண்டு கட்டியாலும் நிறுத்த மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர் மக்களுங்க எனக்கு மேரேஜ் ஆகும் முன்னாடி இங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்களாம். எங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் பஸ் ஸ்டாப் போய் போகணும்னு வைக்க மாட்டோம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் பசங்க காலை வேலைக்கு போகிறவங்க வந்து அங்கே தான் நடந்து போய் ஏறணும். கொஞ்சம் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து இங்கேயே நிறுத்தி ஏறினா கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். நிறுத்தினா எங்களுக்கும் ஸ்டாப்பிங் வச்சா நல்லாயிருக்கும். எங்கள் ஊருக்கு மெயினாக வந்து ரேஷன் கடை தேவைப்படுது, பஸ் ஸ்டாப் தேவைப்படுது. ரேஷன் கடை எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது இருக்குங்க. இடையில் நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும், அது வண்டிங்க ஸ்பீடாக வருது. அதனால அது வந்தால் நல்லாயிருக்கும். அவர் முன்னாள் எம்எல்ஏ இறந்துட்டார், புகழேந்தி எம்எல்ஏ வந்து ஒரு வீட்டில் திறந்து வச்சாருங்க. அதுவும் பயன்பாட்டுக்கு வரல. யாரோட ஆட்சியில் கொடுத்துருந்தாங்க? ஏரி வேலை எல்லா இதுலேயும் இருந்துச்சா? ரெட்டையில ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏரி வேலை. இப்போ அது இல்லை, அதாவது 3 நாள் வேலை. இது எனக்கு நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்தே பஸ் நிற்கலைங்க. அது ரொம்ப நாளாக எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு வருவேன், யாரும் எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. என்ன மாவட்டம், என்ன தாலுகா? இது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுக்கா. ரூட் வந்து விழுப்புரம் டு வேலூர் ரோடுங்க. இதுக்கு இடையில நேமூர் அண்ணாநகர், நேமூர் ஊராட்சி, அண்ணாநகர் நேமூர் பஞ்சாயத்து, அண்ணாநகர் கிராமங்க. இது வந்து நிப்பாட்டத்துக்கு நிறைய போராட்டமும் பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இத்தனை வருஷமா ஒரு இடத்துக்கு ஏதோ இடத்துக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இந்த வாட்டியும் திருப்பி ஒரு இடைத்தேர்தல் வந்து வருது. இந்த ஊரில் ஏதாவது ஒன்று மாத்திரமான்னு சொல்லி கேட்டப்போ ஒரு பாட்டி வந்து அந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டம் வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த ஊரில் மெயினாக பஸ் தானே நிற்கணும். பஸ் ஸ்டாண்டு நிற்கணும், 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரணும் எங்களுக்கு. ரெண்டுமே. ரெண்டுமே. ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ உங்கள் ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க?
இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருப்பாங்க. 300 பேருக்கு ஏன் பஸ் நிக்கிறது இல்ல? நிற்கிறது இல்லை, ஸ்டாப் இல்லை ஒன்று ஓட்டு கேட்க வந்தார். அப்போ நாங்களாம் கோரிக்கை சொன்னோம். முடிச்சிடறாரு. ரெண்டாவது பார்க்க கூட முடியல, கிட்ட கூட நெருங்க முடியல. ஓகே, இன்னைய வரையும் ஆனா இன்ன வரைக்கும் வரல அவர். ஓகே, இப்போ வருவார் ஓட்டுக்காக. இப்போதான் சென்னை திட்டுவாங்க, கண்டிப்பாக திட்டுவாங்க. ஆமாம். இந்த ஊர் பேர் என்ன கரெக்டா? அண்ணா நகர். அண்ணா நகர். இப்போ இந்த அண்ணா நகர்னா இப்போ வந்து பைபாஸ்ல பஸ் வந்து போகும் சரிங்களா? பைபாஸ்ல போற பஸ்ல இப்போ சிட்டி டு சிட்டில தான் வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி நிப்பாட்டுறப்போ இதுல இந்த சைட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் நிப்பாட்டுவாங்க, இந்த சைட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் நிறுத்துவாங்க? எங்க கூட்டுரோடுல அவங்க பேர் கூட்டுரோடு நிறுத்துவாங்க. ஓகே, கூட்டுரோடுலாம் நிப்பாட்டுவாங்க. இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? இங்க இருந்து 3 இருக்கும். எத்தனை இருக்கும்? 2-3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர் இருக்கும். ஆனா இங்க நிப்பாட்டினா இன்னும் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் ஏறி போறதுக்கு பெரிய டவுன் வண்டியும் சரி, தனியார் வண்டியும் நிறுத்த மாட்டாங்க. எதுவுமே நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா ஆபத்தான காயெல்லாம் எனக்கு கும்பலாக கை மறிச்சு தான் கோரிக்கை தான் நிறுத்துவாங்க. ஆமாம், கண்டிப்பா. ஆனா இந்த செய்திக்கு அப்புறம் நிப்பாட்டுவாங்க நான் நம்புறேன். நீங்க வேணா பாருங்க சரிங்களா? நல்லதுங்க. சரிங்க. ஏதாவது ஒண்ணு இந்த தொகுதியில கொஞ்சம் மாத்தணும், இத விஷயத்த மாத்தணும் அப்படின்னா எந்த விஷயத்த மாத்த சொல்லுவீங்க? இப்போ இது வந்து தேவை, இப்போ உங்களோட 100 நாள் தேவை அப்படின்றத சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த இந்த விக்கிரவாண்டி தொகுதியில மாத்தினா நல்லா இருக்கும், ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? இந்த ஹாஸ்பிட்டலு இல்ல பக்கத்துல எங்கேயும் உங்களுக்கு தூரமா போகிறதுக்கு ஏதாவது இருக்கலாம், இல்ல அந்த மாதிரி ஜென்ரலா கேக்குறேன். ஆஸ்பத்திரி எல்லாம் அங்கே கிட்ட தாங்க இருக்குது. கிட்ட தான் இருக்கு. சரி, அதனால எதுவும் அத்தியாவசிய தேவைகள் இல்ல. இந்த இடத்துல வேணாம்னா இந்த இடத்துக்கு உள்ள ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ரோடு கிராஸ் பண்ணும்போது அதிக பேர் அந்த இடத்துல உள்ள இருந்து மேலே வரும்போது ஒரு காஷியஸோட வர மாட்டாங்க. அம்மா ஏறுவாங்க, நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அது கொஞ்சம் இதாக இருக்கும். அது கொஞ்சம் அது ஒன்று ஒன்ஸ் லைட்டிங் அந்த இடத்துல இருந்தால் கூட ஓரளவுக்கு வருவாங்க போவான்னு தெரியும். சுத்தமாக இருட்டில் உள்ள நம்ம திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உள்ளேருந்து வரும்போது டக்குன்னு வந்து மேலே ஏறுவாங்க. நம்ம மெயின் ரோட்டில் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். இப்போ நான் இந்த ஏரியான்றதுல எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒயின் ஷாப்புக்கு நான் கிராஸ் பண்ணுவாங்கன்னு. புதுசாக ஒரு ஆள் வரும்போது அவங்க வேகமாக தான் வருவாங்க. அந்த இடத்துல எதிர்பார்க்க மாட்டாங்க. உள்ளேருந்து வரவங்க தான் கேஷஸாக ஓகேங்கிறது நம்ம மெயின் ரோடு வண்டி வரும்னு பார்க்கணும். அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன வச்சு மாத்திரம் விற்கிறேன்னு சொல்லி ஏதாவது மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி வசதி உள்ள எப்படி இருக்கிறவன்றான் அவன் தான் பார்ப்பான். அதெல்லாம் நம்ம என்ன போய் இதெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. எப்போ என்னால் எனக்கு அதெல்லாம் பார்த்து யார் எப்படி இருக்கிறாங்க, என்ன தகுதி, எப்படி செய்தால் நம்ம ஊருக்கு நன்மை கிடைக்கும், எப்படி செய்தால் நமக்கு தீமை கிடைக்கின்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு வயசாகி போச்சு. நான் நிரந்தரமாக பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதான் ஒன்று. இப்போ வந்து இப்போ நம்ம ஊரில் 4 பேர் இருக்கிறாங்களேன்னா வஞ்சக துரோகம் இல்லாமல் அவங்க ஜெயிக்கிறாங்களே ஜெயிக்கல, அவங்களுக்கு ஒரு சீட்டு இவங்களுக்கு ஒரு சீட்டு அவங்களுக்கு போட்டுருப்போம். இந்த இடத்துல வாக்கு கேட்டு வர்றவங்களோ இல்லை ஓட்டு கேட்டு வர்றவங்களோ இப்போ ஒரு 4-5 பேராவது வந்திருப்பாங்க. உங்களுக்கு இதான் பிரச்சனை, இதை செய்யணுமான்னு யாருக்காவது கேட்டிருக்காங்களா? வந்து பிரச்சாரத்துக்கு வரல, இதுக்கப்புறம் தான் வருவாங்க. வந்தால் நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்தால் சொல்லுவாங்க. அவங்க வந்து கரண்ட் பிரச்சனை இங்கே நிறையவே இருக்குது. சும்மா கரண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ கூட எங்களோட சிஸ்டம்லாம் வந்து மதர் போர்டு அது மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் கரண்ட் போகுது? கரண்ட் இஷ்யூ அது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. இந்த மரங்க இருக்கிறதால அந்த இதுல ஆகிறதால நம்ம வந்து யூபிஎஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அதுவே வந்து யூபிஎஸ்ஸே வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் இருக்கு. கரண்ட் பிரச்சனை கண்டிப்பா அதிகமாவே இருக்குங்க. ஆக்சுவலா நீங்க தான் மெயினா சொன்னீங்கல்ல இந்த இடத்துல லைட் வேணும்ட்டு. ஏன் லைட் வேணும் பர்டிகுலரா? ஏன்னா இங்க அதிகமா ஸ்கூல் பசங்க, காலேஜஸ் எல்லாமே வந்து இது மெயின் ரோடு, இது கூட்டு ரோடு இது. அதனால இங்கே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது கண்டிப்பாக ரோட்டில் நிறைய பாம்புங்க வருது. இங்கேயே பெரிய பெரிய பாம்புங்க வருது. அன்னைக்கு நாங்கள் இங்கே சேர் போட்டு உட்காந்துருக்கோம், இப்படி இருந்து பாம்பு கிராஸ் பண்ணி போகுது. அப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வண்டியில் தான் ஸ்கூல் பசங்க, காலேஜஸ், ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு 12th முடிச்சுட்டு பசங்க விழுப்புரத்துலேருந்து வருதுங்க. அப்போ நைட்டில் நடந்து போகும்போது கண்டிப்பாக பாம்பு பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. லைட் இருந்தால் குழந்தைங்க அது மட்டும் போகுங்க. இப்போ வண்டி வரும்போது மட்டும்தான் லைட் வெளிச்சம் தெரியுது. வண்டி இல்லைன்னா லைட் வெளிச்சமே கிடையாது. இது வந்து ஒரு மெயினான ஸ்டாப் தானே, ஏன் இங்கே லைட் இல்லை? ஏன் நீங்கள் கேட்கவும் இல்லையா யாருமே? இல்லை, ஆக்சுவலாக இது ஏன் கேட்கலன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து 1 year தான் ஆகுது இந்த கடைக்கு. ஆனால் இந்த 1 yearல நாங்கள் பார்க்க போனால் இந்த ஈவினிங்கில் இந்த காலேஜ் இப்போ பாருங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே ஷிஃப்டட் காலேஜ் போகுதுங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் ஷிஃப்டட் போகிறது வர்றது வந்து அதுங்க 7 o'clock 7:30 தான் வருதுங்க. ஸோ இறங்கி போயிட்டு அது சேஃப்டியும் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அங்கேருந்து வராங்க. இப்போ கரண்ட்டும் இல்லை, ப்ளஸ் வந்து எல்லாரும் குடிச்சிட்டு வந்து உட்கார்ற பிளேஸாக தான் இது இருக்குது. அப்போ வந்து இவங்க கரண்ட் இல்லாத போது ஒரு பொம்பளை பசங்க போகிறதுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லைங்களா? அதுக்காக கண்டிப்பாக லைட் வேணும். அதே மாதிரி அங்கேருந்து வரும்போதும் விழுப்புரத்துலேருந்து வரும்போது இந்த ஈபி தாண்டின உடனே சுத்தமாக லைட்டு கிடையாது. ஈபிக்கு அண்ணாண்டியும் லைட்டு கிடையாது தான். அன்றைக்கி கூட நாங்கள் நடந்து போகிறாங்க, நாங்கள் வண்டியில் போகிறோம், அந்த தாண்டி போனால் ஒரு பாம்பு போயிட்டுருக்கு. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. லைட்டு கொடுத்தாங்கன்னா இந்த இதுக்கு நல்லாயிருக்கும்.